அல் குர்ஆன் உருவாக்கிய சமூகம் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக நமக்கெல்லாம் வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த புனித குர்ஆன், அது வருவதற்கு முன்னாடி ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய வருகைக்கு முன்னாடி அந்த சமுதாயம் எப்படி இருந்ததென்றும், அந்த குர்ஆனுடைய வருகைக்கு பின்னாடி அந்த சமுதாயத்தில் தோன்றிய மறுமலர்ச்சிகள் என்ன என்பது சம்பந்தமாகவும், அதில் நமக்கு இருக்க வேண்டிய படிப்பினைகள் தொடர்பாகவும் இந்த ஜும்மாவுடைய உரையில் ஒரு சில மிக முக்கியமான குறிப்புகளோடு உங்களை சந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கனிமிக்க சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய வருகைக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தை நாங்கள் ஜாஹிலிய சமூகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அந்த ஜாஹிலிய சமுதாயம் எப்படி இருந்தார்கள் என்பதை விலாவாரியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை. இந்த பல கொத்துபாக்கள்ல நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீர்கள். குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால், எந்த எந்த பாவங்களை இந்த உலகத்தில் நாங்கள் வேறு கண் கொண்டு பார்க்கிறோமோ, கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது, அநியாயம், அட்டூழியம், இவைகளை எல்லாம் இந்த காலத்துல நாங்க வேற கண் கொண்டு பார்க்கிறோமோ, அந்த பாவங்களை சமூக அங்கீகாரத்தோடு செய்தவர்கள். சுருக்கம் அவ்வளவுதான். அந்த பாவங்களை ஒளிச்சு மறைச்சு இல்ல, பப்ளிக்காக செய்த ஒரு சமூகம். அப்ப அந்த சமுதாயத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, அவர்களுடைய நடைகள் எப்படி இருந்தது என்பதை நான் சொல்லித்தான் நீங்க புரிய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ரொம்ப மோசமாக ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்ணுக்கு 10 பேர் தொடர்புள்ள ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். சில வேளை அந்த பெண் கர்ப்பம் அடைந்தால், அந்த குழந்தை பிறந்து விட்டால், யாரெல்லாம் அந்த பெண்ணோடு தொடர்பாக இருந்தார்களோ 10 பேருமே லைன்ல வைக்கப்படுவார்கள். அந்த பெண் யாரை கை நீட்டி காட்டுகிறாளோ அவர் அந்த குழந்தைக்கு தந்தையாக பொறுப்பேற்கப்படுவார் என்று சொல்கின்ற அளவுக்கு மிக மோசமாக நடந்த ஒரு சமுதாயம். மதுவை அவர்கள் பொருட்படுத்தப்படாத ஒரு பானமாக குடித்து வந்த ஒரு சமுதாயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி மடமையில் வாழ்ந்த ஒரு சமுதாயம், இப்படி இருட்டிலே வாழ்ந்த ஒரு சமுதாயம், அது மறுமலர்ச்சி பெற்று வெளிச்சத்துக்குள்ள வந்தது அப்படி என்று சொன்னால், அந்த சமுதாயத்தை திருத்தியது எது? இதான் இங்க கேள்வி. அந்த சமுதாயம் வெளிச்சத்தின் பால் வருவதற்கு காரணியாக இருந்தது எது அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியாக தேர்ந்தெடுக்கிறான். நபியாக தேர்ந்தெடுத்து விட்டு அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில எல்லாத்தையும் சொல்ல இல்லை, எதையுமே சொல்ல இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா. அவர் தன் மனோ இச்சை பிரகாரம் எதையுமே சொல்ல மாட்டார். இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதான் மார்க்கம், இதான் தீர்ப்பெற்று அவர் இஷ்டத்துக்கு அவர் எதையுமே பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. அவருக்கு எது வஹியாக அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் அந்த நபி பேசுவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். அப்ப வஹியாக அறிவிக்கப்பட்டது எது? குர்ஆனும் ஹதீஸும் ரெண்டுமே வஹி. இதை நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த குர்ஆனுடைய போதனைகளும் அந்த ஹதீஸுடைய போதனைகளும் அந்த சமூகத்துக்கு பெரும் ஒரு தாக்கத்தை செலுத்தியது. அதனால் அந்த சமுதாயம் உலகத்தில் அவர்களை போன்ற ஒரு சமுதாயம் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு உச்சத்தில், பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் விழுந்தார்கள் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் ஆரம்பத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமூகத்தை நாம் எப்படி அழைக்கிறோம்? ஜாஹிலியத்தில் வாழ்ந்த சமுதாயம். குர்ஆனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி பெரும் ஒரு திருப்புமுனை அவர்களுக்கு உண்டாகியது. அதனால் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் வெறுமனே அபூபக்கர் என்றோ, உமர் என்றோ, உஸ்மான் என்றோ, தல்ஹா என்றோ சொல்ல மாட்டோம். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு விட்டார்கள் என்ற உன்னதமான ஒரு சர்டிபிகேட்டை அல்லாஹ் கொடுத்த அந்த சமுதாயத்துக்கு அழகு பார்த்தானே, அந்த சமூகம், சஹாபிய சமூகம் உருவானார்கள் எப்படி என்று கேட்டால், அல் குர்ஆன் முழுவதுமாக அவர்களை மாற்றியது. அல் குர்ஆன் அவர்களுடைய கல்போடு விளையாடியது, உள்ளத்தோடு விளையாடியது. அதனால் பெரும் தாக்கத்தை அவர்களுக்கு செலுத்தியது. ஒரு பெரிய சமுதாயமாக உருவானார்கள். பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் நாகரிகத்திலும்
அவர்களை அடிக்க முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு அல் குர்ஆன் அவர்களை தடம் புரள வைத்ததென்றால், அன்புள்ள சகோதரர்களை, நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? குர்ஆனை நானும் ஓதுறோம், நீங்களும் ஓதுறோம், எல்லாருமே குர்ஆன் ஓதுறோம். பெரிய ஒரு தாக்கம் செலுத்தவில்லை. ஏன் தாக்கம் செலுத்தவில்லை? உணர்வு பூர்வமாக அதை நாம் ஓதி அதனுடைய நன்மைகள், அதனுடைய தாற்பயம் இதுதான் என்பதை நாம் புரியவில்லை. ஆனால் சஹாபாக்கள் அதை புரிந்தார்கள். ரசூலுல்லாஹ் உன்னதமான ஒரு சமூகமாக அவர்களை கருதினார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள், என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். உங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் என் தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மத்துக்கு ஈடாக மாட்டார் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்க உஹது மலை அளவு தர்மம் செஞ்சாலும் என் தோழர்கள் இஹ்லாஸோடு கொடுத்தார்களே அந்த கைப்பிடி தர்மம், கஷ்டமான நேரத்திலும் கொண்டு வந்து காசு கொட்டினார்களே, நன்மை அப்படி என்று சொன்னால் போட்டி போட்டு தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அலங்கரித்துக் கொண்டார்களே, அவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம், மிக உன்னதமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதராலும் முத்திரை குட்டப்பட்ட ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையின் மாற்றம் தொடங்கிய முற்றுப்புள்ளி குர்ஆன் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தியது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சு கொண்டு வராங்க. காபிர்களுடைய கெடுபிடி ரொம்ப கடினமாக இருக்கிறது. சஹாபாக்கள் முடிவெடுத்து முதலாவது ஹிஜ்ரத் எங்க போறாங்க? அபிசீனியாவுக்கு. அபிசீனியாவை யாரு ஆட்சி செஞ்சு கொண்டு வரார்கள்? நஜ்ஜாசி என்று சொல்லக்கூடிய மன்னன். நஜ்ஜாசி மன்னன் இயல்பிலே நல்ல குணாதிசயம் கொண்டு வருவனாக இருந்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தான். காபிர்கள் வந்து சொல்கிறார்கள், இவர்கள் ஒற்றுமையாக இருந்த ஒரு சமூகத்தை சீர்குலைத்தவர்கள், புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நபி இருக்கிறார், அவர் சொல்கின்ற போதனைகளை எடுத்துக் கொள்கிறார்கள், இவர்கள் மூளை சலவை செய்யப்பட்ட ஒரு சமுதாயம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அப்போது அன்புள்ள சகோதரர்களே, ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். மன்னனால், நஜ்ஜாசிய மன்னனால் விசாரணை நடக்குது. ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஆமாம், மடமையில் ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்தோம், பாவத்தை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தோம், கொள்கையற்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். ஒரு நபி வந்தார், எங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சொல்லி தந்தார், அவருக்கு அல்லாஹ் தஆலா வஹீயை அறிவிக்கிறான், அதை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறோம், நல்ல ஒரு மனமாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காபிர்களுடைய குற்றச்சாட்டுகள் தவிடுபொடியாகிறது. ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா மரியமை ஓதி காட்டுகிறார்கள். நஜ்ஜாசிய மன்னன் முன்னுக்கு காஃப் ஹா ஐன் ஸாத் அந்த சூராவை ஓதி காட்டியதும் மன்னன் தாரை தாரையாக அழுதான் என்ற சம்பவத்தை பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். எது அவர்களுடைய உள்ளத்தில் ஆட்டம் காண வைத்தது? குர்ஆன் உள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. மன்னன் விடாமல் தேம்பி தேம்பி அழுதான் என்ற சம்பவத்தை நாங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு இப்படியான செய்தி வருகிறது. நஜ்ஜாசிய மன்னன் மௌத்தாகி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை கேட்டதும் நஜ்ஜாசிய மன்னருக்காக வேண்டி ராயிப் ஜனாசா, அவர் இல்லாத நேரத்தில் அவரை அடக்கி விட்டார்கள். சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகையில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தி அன்புள்ள சகோதரர்களை நாங்க பார்க்கலாம். எது மாற்றியது அவர்கள் என்று கேட்டா குர்ஆன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பிலே ரொம்ப கோபக்காரர். மனிதர் என்ற ரீதியில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபக்காரர். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் அப்படி என்று சொல்லிவிட்டால் அடங்கி போவார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருந்து மௌத்தாகி விட்டார்கள். ஆருயிர் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேலை நிமித்தம் வேற ஒரு ஊருக்கு போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகியது கன்ஃபார்ம் அப்படி என்று ஒரு சில சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த ஒரு பாசம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் வாய் பேச மாட்டாது, வாள் பேசும் என்றார்கள். ரொம்ப கோபக்காரர். அவர் மௌத்தாகி விட்டார் என்று யாரும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகவில்லை. அல்லாஹ் தஆலா மூசா நபியை பேசுவதற்காக அல்லாஹ்விடத்தில் தன் வசம் எடுத்தானே, அப்படி ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறார், மௌத்தாகவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூரில் இருந்து வந்து தன் வாகனத்தில் இருந்து இறங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலால் மௌத்தாகி இருக்கிற ரசூலுல்லாஹ் புடவை, அல்லாஹ்வுடைய தூதருடைய புடவை விளக்குகிறார்கள்.
நெத்தியில் ஒரு முத்தம் விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், திபுத ஹய்ய வ மைதா, உயிரோடு வாழ்கின்ற நேரத்திலும் மரணித்திருக்கின்ற நேரத்திலும் நீங்கள் மனம் கமழ்கிறீர்களே யா ரசூலல்லாஹ். உடனே வெளியே வந்தார்கள், உமர் உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் சொன்னது உங்களுக்கு தெரியாதா, இவரும் மௌத்தாக கூடியவர் தான் நபி, இதற்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ நபிமார்களையும் அல்லாஹு தஆலா மரணிக்க செய்திருக்கிறான், நபி மௌத்தானது ஊர்ஜிதம் தான் உமரை என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே மயங்கினார்கள், கீழே விழுந்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, வாய் பேசாதே வால் பேசும், யாரும் சத்தம் போட்டு விடக் கூடாது என்று ஆக்ரோஷத்தோடு இருந்தவர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னதும் மடிந்து விழுந்தார்கள் என்ற சம்பவம் உள்ளத்தோடு அவர்களுடைய குர்ஆன் விளையாடி என்பதை நாங்க புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல நாங்க பார்க்கலாம் குர்ஆன் சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படி ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நீங்கள் உங்களுடைய நபியுடைய சத்தத்துக்கு மேலால் சத்தத்தை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனமாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோடு எப்போதும் இருப்பார்கள் திண்ணை தோழர்களாக. கொஞ்ச நாளா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சபையில காணவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சாபித் இப்னு கைஸை காணல எங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அப்போது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த வீட்டுக்கு பக்கத்து வீடுதான் சாபித் இப்னு கைஸ், அவருக்கு சுகம் இல்லை என்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறார், ஆனா சபைக்கு வரவில்லை, நான் அவரை போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க போறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இயல்பு என்ன தெரியுமா, சாதாரணமாக சத்தத்தை உயர்த்தி தான் பேசுவாரு. ஒரு சிலரை பார்க்கலாம் நேருக்கு நேரம் தான் இருப்போம், பேசுகின்ற போது ஒரு 5 பேரோட பேசுற மாதிரி பேசுவார்கள், அல்லது ஒரு 10 சபைக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பேசுவார்கள். ஒரு சிலருடைய குணாதிசயம், அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவர் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள போகிறார்கள், தலையை கவிழ்த்து கொண்டு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன சாபித் எதற்காக அழுகிறீர்கள்? அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறானாமே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய நபியுடைய சத்தத்துக்கு மேலால் நீங்க சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி விட்டாராமே, நான் நரகவாதி ஆகிவிட்டேன் என்று அழுவார்கள். உடனே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் சொல்வார்கள், இந்த வசனத்தை புரிந்து சாபித் இப்னு கைஸ் அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அவருக்கு இறங்கிய வசனம் இல்ல, அவர் சுவர்க்கவாதி, அவரை விட சொல்லுங்கள் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலால் என் சத்தம் உயர்ந்து விட்டது, என் விவகாரமாகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி விட்டான் என்று உள்ளத்தில் ஆட்டம் காண வைத்தது. பள்ளிக்கு போகாமல், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸுக்கு போகாமல் ஓரமாக இருந்து கவலையால் அழுது கொண்டிருந்தவர்கள் எங்கே? நம் சமுதாயம் எங்கே சகோதரர்களே? பெண்களை பார்ப்போமா? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு தாய்களில் ஒருவர். ரசூலுல்லாஹ் அடிக்கடி அந்த தாயிட்ட போவார்கள், பேசுவார்கள், மீண்டுமே வருவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தானதற்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். நாம தானே 3 பேரும் ஒன்றா போய் அந்த தாயை அடிக்கடி பார்ப்போம். ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னாடி போகவே இல்லை, வாங்க போய் அந்த தாயை பார்த்துட்டு வரும் 2 பேருமே போறாங்க. இவங்க 2 பேரும் போன சமயத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். இவங்க நினைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தான கவலையில அழுகிறா அப்படின்னு. 2 பேருமே ஆறுதல் சொல்றாங்க, தாயை நீங்க அழ வேண்டாம், அவர் ஒரு நபி, அல்லாஹ் தஆலா சிறந்த ஒரு இடத்தை தான் அவருக்கு கொடுப்பான், நீங்க அழ வேண்டாம் என்று அந்த தாயை ஆறுதல் படுத்துகிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அதற்காக வேண்டி நான் அழவில்லை, அதற்காக வேண்டி நான் அழவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போது நமக்கும் வஹிக்கும் இடையில் ஒரு நேரடியான தொடர்பு இருந்தது, அந்த தொடர்பு இல்லாமல் ஆகிவிட்டது என்பதற்காக அழுகிறேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அழவில்லை, அவர் உயிரோடு இருக்கும் போது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நேரடியான ஒரு தொடர்பு இருந்துச்சு. வர வர அவர் நமக்கு சொல்லி பாடம் சொல்லி தந்து கொண்டிருந்தாரு.
அது இல்லாமல் போய்விட்டது என்பதற்காக அழுகிறேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? எதற்காக வேண்டி அவர்களுடைய கண்ணீர் இருந்தது? இன்றைக்கு நம்மளுடைய பெண்களுடைய கண்ணீர் எதற்காக வேண்டி இருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், முஹாஜிரான பெண்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. மக்கத்தில் இருந்தார்களே அந்த பெண்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹு தஆலா நீங்கள் முந்தானையை போடுங்கள் என்ற குர்ஆன் வசனத்தை இறக்கியதும் அந்த பெண்களிடத்தில், ஒரு சில பெண்களிடத்தில் ஆடை இருக்கவில்லை. அதுக்கு முன்னாடி கூந்தல் எல்லாம் காட்டிட்டு தான் இருந்தார்கள், தலையை மறைக்கவில்லை. அல்லாஹ் ஓடரை போடுறான், நீங்கள் உங்களுடைய தலையை மறையுங்கள், ஆடவர்களுக்கு முன்னால் செல்கின்ற நேரத்தில் ஒழுக்கமாக கண்ணியமாக செல்லுங்கள். ஒரு சில பெண்களிடத்தில் ஆடை இருக்கவில்லை, தங்களுடைய கீழாடையை இரண்டாக கிழித்து முந்தானையாக போட்டுக் கொண்டார்களே, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அற்ப சொற்ப லாபங்களுக்காக தங்களுடைய ஆடை விஷயத்தில் இன்றைய அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய பெண்மணிகள் எங்க சகோதரிகளே? எங்க பெண்மணிகள்? நாங்க ஒரு ஆம்பளையாத்தான் இருக்கிறோம், நமக்கும் தெரியும் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறது நம்முடைய பொம்பளை என்று. அவ போடுகின்ற ஆடையுடைய விஷயத்தில் நிச்சயமாக சத்தியமாக பொறுப்பில் உள்ள கணவன் விசாரிக்கப்படுவான். இந்த பெண்களுடைய ஒரு சில ஆடைகளை பார்க்கலாம். அல்லாஹ் அருள் செஞ்ச பெண்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு எச்சரித்தார்களே, என்ன எச்சரித்தார்கள்? சின்ஃபானி மின் அஹ்லின் நார், ரெண்டு கூட்டத்தினர் நரகவாசிகள், ரெண்டு கூட்டத்தினர் நரகவாசிகள். லம் அரஹுமா, அவர்கள் ரெண்டு பேரையும் நான் பார்க்கவில்லை நாங்க ரசூலுல்லாஹ், ஆனால் வருவார்கள் என் சமூகத்தில். அதுல ஒரு சமூகம் யாரு தெரியுமா? ஒரு கூட்டம், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாலியாத்துன் முமீலாத், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள். ஆடை போட்டுட்டு தான் இருப்பார்கள். அல்லாஹ் எந்த அவயவங்கள் எல்லாம் மறைக்க சொன்னானோ அவர்கள் போடுகின்ற ஆடை மூலமாக அது வெளிப்பட்டுவிடும். ஆடை அணிந்து கொண்டிருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள், பிறர்களையும் அவர் பக்கம் சாய்ப்பார்கள். இந்த பெண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இரண்டாவது கூட்டத்தை சொல்றாங்க, மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் என்று. லா யஜிதுன ரீஹஹா, இந்த பெண்கள் சுவர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். லா யதுகுலுன்னல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, சுவர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த காலம் தானோ ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இந்த காலத்துல இல்லை, ஒரு காலத்துல வரும் என்று. அந்த காலம் தானோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்று சொல்லி அஞ்சுகின்ற அளவுக்கு அன்புள்ள சகோதரர்களே, பெண்களுடைய ஆடை விஷயம் ரொம்ப மோசமாக இருக்கிறது. எது அவர்களை மாற்றியது? நாமளும் இன்றைக்கு குர்ஆன ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அந்த குர்ஆன ஓதுகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம் செலுத்தவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, முனாஃபிக்குகள் குர்ஆன ஓதுவார்களாம். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு போட்டி போட்டு ஓதுவார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இவர்கள் முனாஃபிக் என்று, நயவஞ்சகர்கள் என்று. ஆனால் ஓதிக்கொண்டிருப்பார்கள் எப்படி தெரியுமா? ரொம்ப யாரு போலர் இபாதத்சாலி இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஓதிக்கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர்கள் ஓதுகின்ற ஓதல் இருக்கிறதே அவர்களுடைய தொண்டை குழியை தாண்ட மாட்டாது என்றார்கள். வேணும் என்று பொல்லாப்புக்காக வேண்டி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் நயவஞ்சவர்கள், அவர்கள் முனாஃபிக்குகள். நாம் ஓதுகின்ற குர்ஆன், நாம் வாசிக்கின்ற தர்ஜுமா நம்ம உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை செலுத்தவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, எந்த நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மது அது அந்த சமுதாயத்தில் இருந்தது. சாதாரணமாக எல்லாருமே அடிச்சு கொண்டுதான் இருந்தார்கள். மதீனாவுல சட்டம் வருகிறது, மது ஹராமாக்கி விட்டான் அல்லாஹ். ஓடர் போறான், மதுவை மொத்தமாக நாம் என்ன செஞ்சோம்? ஹராமாக்கி விட்டோம். ஹதீதுகளில் வருகிறது, மதீனா தேசம் முழுவதும் சாராய ஆறு ஓடியது. சுப்ஹானல்லாஹ், மது ஹராமாக்கி விட்டதனுடன் பெரல் கணக்கில் இருந்து மதுவை கிழித்து விட்டார்கள். மது ஆறாக மதீனத்து தேசம் முழுவதும் ஓடியது என்று சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒன்றை சொல்றான் என்றால் அது நம்ம வாழ்க்கையில தாக்கம் செலுத்தவில்லை என்றால் அந்த கல்வை கொஞ்சம் நாங்க உரசி பார்க்கணும். எனக்கு இருக்கிற பலகீனம் என்ன? இந்த உள்ளத்தில் இருக்கின்ற பலகீனம் என்ன? காட்டு மிராண்டித்தனமாக இருந்த ஒரு சமுதாயத்தை ஒரு ஒளியான ஒழுக்கமிக்க சமுதாயமாக மாற்றிய குர்ஆன், ஒரு நல்ல தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்த எனக்கு இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்தவில்லை என்றால் நாம் எதை யோசிக்கணும்? ஏன் தாக்கம் செலுத்தலை? ஏன் நான் நல்ல முறையில வாழல?
ஏன் இந்த குர்ஆனை நான் சரியா எடுத்து நடக்கல? நாங்க இதை யோசிக்கணும் சகோதரர்களே. உன்னதமான ஒரு சமுதாயத்தை இறக்கிய அந்த குர்ஆனின் நிழலில் வந்த வாரிசுகள் தான் நாங்க. அப்ப நமக்கேன் தாக்கம் செலுத்தலன்னா அதுல நாங்க பொடுபோக்கா இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு மத்தியில ஒரு நோய் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு நோய் இருக்கும். என்ன நோய்? அந்த நோயுடைய பேர் வகன் என்றார்கள். ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத் என்றார்கள். உலகத்தின் மீதான கடுமையான ஆசை, மரணத்தின் மீதான வெறுப்பு என்றார்கள். மௌத்தாகிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டால் நம்ம தயாரான்னு கேட்டால் யாருமே தயார் இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம வளமையான தொழுற நம்ம யோசிச்சு பார்ப்போம். 5 நேரமும் தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அளவு இபாதத்சாலியாக இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மௌத்தாகிறதுக்கு தயாரான்னு கேட்டா உண்மையில உள்ளத்தில் என்ன செய்யும்? நம்ம எந்த அமல்களில் குறை வைத்தோம் என்ற ஒரு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கும், ஒரு திருப்தியின்மை உள்ளத்தில் இருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு மனிதர்கள் தான் நாம். ஆனால் இந்த நோய் இந்த சமுதாயத்தை ஆட்டம் காண வைக்கும் என்றார்கள். ஆனா பொய்யான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ரதீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆகிரா, ஆகிராவை விட உலக வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று நீங்கள் பொருந்தி கொண்டு விட்டீர்களா? ஃபமா மதாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். மறுமையோடு ஒப்பீடு செய்யும் போது இந்த உலகத்து வாழ்க்கை ஒரு சின்ன வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலா சொற்பமான ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறார். எல்லாமே நமக்கு நேரம் இருக்கிறது. உலக விஷயங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றம் பெறுவதற்கு பட்டியல் போட்டு யோசிக்கிறோம். மறுமையுடைய விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அதற்காக வேண்டி சம்பாதிச்சது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நீடூழி காலம் வாழ்வோம் என்ற யோசனையோடு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வயதுக்கு இளைய வயது எத்தனையோ ஜனாசாக்களை நம்முடைய தோல்ல சுமந்து கொண்டே கபூர்ல அடக்கி விட்டோம் என்பதை மறந்து விட்டோமே சகோதரர்களே. ஏன் அதை மறந்தோம் தெரியுமா? உலகத்து ஆசை என்ன செய்யும் தெரியுமா? சுத்தி சுத்தி இந்த மனுஷனை வந்து கொண்டே இருக்கும். உலகத்துக்காக வேண்டி உழைக்க தேவையில்லை என்று அர்த்தம் அல்ல, தப்பா புரிஞ்சிடக்கூடாது. பற்றற்ற வாழ்க்கையாக துறவர வாழ்க்கையாக இருந்து விடணும் என்று நம்ம சொல்லவில்லை. உலகத்துக்காக வேண்டி நேசியுங்கள், உலகத்தை நேசியுங்கள், உலகத்தில் சம்பாதியுங்கள், உலகத்துக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய முதலீட்டை போடுங்கள். அந்த முதலீடு, அந்த சம்பாதிப்பு, உங்களுடைய முயற்சி மறுமையை மறந்த முயற்சியா இருக்கக்கூடாது. அதான் இங்க விஷயம். உலகத்தை நேசிக்கணும், மறுமையை மிஞ்சின நேசமாக இருக்கக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும். நம்மளுடைய எல்லா நோக்கங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே என்ன சொல்ல தெரியுமா? டைம் இல்லை, நமக்கு டைம் இல்லை. ஒரு ஒரு தொழுகையுடைய விஷயமாக இருந்தாலும் ஏனைய அமல்களுடைய விஷயமாக இருந்தாலும் முன்னுக்கு வந்து செய்கொண்டு சமுதாயத்தில் சொன்னால் ஏன் நமக்கு பொறுப்போக்கு வருகிறது தெரியுமா? நிறைய பேர் சொல்கின்ற காரணம் நேரம் இல்லை, அவகாசம் இல்லை என்று டைம் சொல்லுவோம். எல்லாத்துக்குமே அவகாசம் இருக்கிறது. போதும் என்ற அளவுக்கு இன்னொருத்தனை பற்றி மிக கேவலமாக பேஸ்புக்கில் எழுதுறதுக்கு டைம் இருக்குது. 1 மணித்தியால 2 மணித்தியால படம் பார்ப்பதற்காக 4 மணித்தியாலம் கியூல நின்று டிக்கெட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கிறது. நண்பர்களோடு விளையாடுவதற்கு டைம் இருக்கிறது. இன்னொருத்தனோடு வம்பளிப்பதற்கு டைம் இருக்கிறது. உடல் தந்து அதற்குள் உயிரும் உணர்வும் தந்து சிந்திக்கின்ற திறனையும் தீரத்தையும் தந்து நாடியதை செய்து கொள்ள ஊனல் இல்லாத உடலையும் கோணல் இல்லாத அறிவையும் தந்து காத்து போஷிக்கும் அல்லாவை வணங்குவதற்கு 24 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு நாளில் ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம் என்று வைங்க சகோதரர்களே, 50 நிமிஷத்தை அல்லாவுக்காக நம்மளால் ஒதுக்க முடியாது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை நாம் மறுபரிசீலனை செய்யணும். இன்னும் நம்முடைய உள்ளம் திருந்தவில்லை என்று சொல்வது அர்த்தம் அன்புள்ளவர்களே. எனவே உள்ளத்தை நாம் அதிகமாக முஹாசபா செய்யணும் சார், சுய பரிசோதனை செய்யணும். ஒரு நாளைக்கு தூங்குகின்ற நேரம் அல்லது ஒரு ரிலாக்ஸாக ஒரு இடத்துக்கு போய் நான் இந்த வாழ்க்கையில் செஞ்ச நலவுகள் என்ன பட்டியல் போடுவோம். இந்த வாழ்க்கையில நான் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் என்ன, செஞ்சதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். செஞ்சு கொண்டிருக்கின்ற பாவத்தை நிப்பாட்டுவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அதற்காக முயற்சி செய்வோம். இப்படி இல்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன் உருவாக்கிய சமூகம் என்ற வட்டத்திலிருந்து நாம் வெளியேறி விடுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறுதி வேதமான அல் குர்ஆன் மகத்துவம் பொருந்திய ஒரு வேதம் என்பது நமக்கு தெரியும்.
இந்த உலகத்தில் சிறந்தவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் ஓதி பிறருக்கும் ஓதி கொடுப்பவர், கற்றுக் கொடுப்பவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்தில் அதிகமாக நாங்கள் முயற்சி செய்யணும். இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்களை நிறைய விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ரமலானுக்கு எடுத்த குர்ஆன், அதை அந்த ரமலானில் முடிப்பதற்காக நாம் செய்கின்ற அதிக தீவிரமான முயற்சி அடுத்த ரமலான் வரைக்கும் ஒரு தாள் கூட பிரட்ட முடியாத ஒரு மனமாக நம்மளுடைய மனம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எங்களை ஒரு கணம் இன்னும் பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த குர்ஆன் நம்மளுக்காக நாளைக்கு மறுமையில் சிபாரிசு செய்யும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இக்ராஉல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, அதை ஓதியவருக்கு நாளைக்கு மறுமையில் இந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்றார்கள். நம்ம குர்ஆனை எடுத்து ஓதுறோம், அதோட வசனங்களை புரிகிறோம், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நடக்கிறோம். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அந்த குர்ஆன் வந்து சொல்லுமா, யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை ஓதினான், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தான், இவனுக்கு நீ சுவர்க்கத்தை கொடுன்னு இந்த குர்ஆன் நமக்காக பரிந்து பேசும். நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நேரம், யாருமே நம்மளுக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா வருவார்கள். எல்லா நபிமார்களிடத்திலும் இந்த மனிதர்கள் ஓடுவார்கள். நபிமார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யாழைத்தனி, எங்களுக்கு தெரியாது, என்னிலை என்னவாகுமே என்று அவங்க தத்தளிச்சு கொண்டிருப்பாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் வருவார். தன் தாய் தன் பிள்ளையை விட்டு விரண்டு விடக்கூடிய ஒரு நாள் என்று நாங்க பார்க்கிறோம். எல்லாமே பொய்யான உலகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். மறுமை சம்பந்தமாக அல்லாஹ் டெஃபினிஷன் சொல்கின்ற போது யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன், எந்த ஒரு சொத்தோ எந்த ஒரு பிள்ளை குட்டியோ பிரயோசனம் தராத நாள் என்று அல்லாஹ் சொல்றார். இல்லாமன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம், யாரெல்லாம் சலாமத்தான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை தவிர என்று சொல்கிறார். நரகத்தினுடைய மறுமையினுடைய கெடுபிடி நிறைய பயன்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் செய்த வேட்டை, அவர்கள் என்னதை சம்பாதித்தார்களோ அந்த வேட்டை அவர்களுடைய கழுத்தில் நாம் தொங்க போட்டு விடுவோம். அல் கிதாப், அந்த மனிதன் வேட்டை எடுப்பான். பத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ வயகூலுன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், கத்துவான் கதறுவான், இந்த வேடு என்னப்பா சொல்கிறது? லா யுகாதிரு ஸகீரத வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எந்த ஒரு சிறிய பாவம் முதற்கொண்டு பெரிய பாவத்தையும் எழுதி வைத்திருக்கிறது என்று ஒரு பாவம் செய்த பாவி புலம்பக்கூடிய ஒரு நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த மறுமையுடைய நாளில் நம்ம ஓதுகின்ற குர்ஆன் வந்து நம்மளுக்கு சொல்லும், யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை ஓதினான், இவனை சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று ஒரு குர்ஆன் நமக்காக வாதாடும் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் அதிக முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். உலகத்தில் எந்த புத்தகத்தை வாசித்தாலும் சில வேளை உலகத்தில் பிரயோசனம் இருக்கும், ஆனால் மறுமைக்கும் பிரயோசனம் தரக்கூடிய ஒரு வேறு என்று சொன்னால் அல் குர்ஆனை தவிர வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் குர்ஆனை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தினார்கள். நீங்க அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறீர்களா? அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன் என்று சொன்னார்கள். அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை என்றார்கள். 30 நன்மை 3 எழுத்துக்கு. அல் குர்ஆனில் இருக்கின்ற ஒட்டுமொத்த எழுத்தையும் ஓதினால் அன்புள்ள சகோதரர்களே, தர 10 என்று சொல்லி பெருக்கி பார்த்தால் எவ்வளவு நன்மைகளை அல் குர்ஆனில் இருந்து நாங்கள் சம்பாதிக்கலாம். இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல் குர்ஆன் உருவாக்கிய உன்னதமான சமூகமாக நாங்களும் மாறலாம். அந்த குர்ஆன் நமக்காக நாளைக்கு மறுமையில் பரிந்து பேசும். இன்னும் அந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தவில்லையா? அந்த குர்ஆனை நாங்கள் எடுக்கவில்லையா? 2 உலகத்திலும் கை சேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, யார் ஒருவர் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ, திக்ர் என்றால் இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். குர்ஆனை புறக்கணிப்பர் என்று சொன்னால் குர்ஆன் தேவையில்லை என்று தூக்கி எறிவதல்ல, குர்ஆனை தூக்கி ஓரம் கட்டுறது மட்டுமல்ல, அதை எடுக்காமல் ஓதாமல் தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் யார் அதனை புறக்கணிக்கிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருக்கு நாம் உலகத்தில் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். உலகத்துல பலரை பார்க்கலாம் சகோதரர்களே. இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டின் படி 4 செகண்ட் ஒருத்தன் உலகத்துல சூசைட் பண்றான். நிம்மதி இல்ல, வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பிரச்சனை. அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியை இறைச்சி விடுவான். நான் ஜும்மா ஓதிக்கொண்டிருக்கின்ற நேரத்துல எத்தனை பேர் சூசைட் பண்ணிருப்பான். உலகம் ரிப்போர்ட் சொல்லுது 4 செகண்ட் ஒருத்தன் பௌத் ஆகுவான். நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை நாம எடுத்து விடுவோம். உலகத்துல நிம்மதியே இருக்க மாட்டாது. கோடி கோடி அவ்வளப்பாடு நிம்மதியே இருக்க மாட்டாது. பிள்ளைகள் இருக்கும், நிம்மதியே இருக்க மாட்டாது. பெரிய ஊடு வாகனம் வசதி இருக்கும், நிம்மதியே இருக்க மாட்டாது. ஏன்? அல் குர்ஆனை அவர் தொடவில்லை. உலகத்தில் நிம்மதியற்ற வாழ்க்கை. வனஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளைக்கு மறுமையில் அவர்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம். அல்லாஹ் சொல்றான். அந்த மனுஷன் சொல்லுவானாம், கால ரப்பி லிம ஹஸர்தனி அமா, யா அல்லாஹ், ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பினாய்? வகது குன்து பஸீரா,
உலகத்தில் பார்வை உள்ள ஒருவனாகத்தானே இருந்தேன், ஏனையெல்லாம் மறுமையில குருடனாக எழுப்பியிருக்கிறாய். அப்ப அல்லாஹ் சொல்வானாம், எங்க வேத வசனங்கள் வந்துச்சு, இதை செய் என்று சொல்லிச்சு, இந்த சட்டங்களை பின்பற்ற என்று சொல்லிச்சு, நேரத்துக்கு தொழு என்று சொல்லிச்சு, வசதி இருந்த ஜகாத்து கூட என்று சொல்லிச்சு, வசதியும் உடலில் ஆற்றலும் இருந்தால் ஹஜ்ஜி செய் என்று சொல்லிச்சு, உன் வாழ்க்கையில் குர்ஆனை எடுத்து வர என்று சொல்லிச்சு, மனம் போல போக்கில் வாழாத என்று சொல்லிச்சு, உன்னுடைய வாழ்க்கையை வாலிபத்தை பாவத்தில் கழிக்காத என்று எச்சரித்தது, உன்னுடைய சொத்தை சரியான முறையில் பிரி என்று சொல்லிச்சு, ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை சரியாக கொடு என்று சொல்லிச்சு, அந்த அநியாயம் செய்து விடாது என்று சொல்லிச்சு, பெற்றோர்களை மூத்தவர்களை மதி என்று சொல்லிச்சு, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டு என்று சொல்லிச்சு, ஒரு தலைமகனாக நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் உனக்கு ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக சொல்லிச்சு. நீ வியாபாரம் செய்கின்ற போது உன்னுடைய வியாபாரத்தில் ஒரு நீதியான ஒரு வியாபாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிச்சு. மறுமைக்கான ஒரு தயார் நிலம்தான் இந்த உலகம் என்பதை பாடம் போட்டு இந்த குர்ஆன் நடத்தியது. நீ அதை மறந்தாய். அதனால் நிரந்தர உலகமான இந்த மறுமையில் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ்வினால் மறக்கடிக்கப்பட்ட ஒருவனாக குருடனாக நாளைக்கு மறுமையில் கை சேதப்பட வேண்டி ஏற்படும் என்று நான் சொல்லவில்லை, என்னை உங்களை படைத்த அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் உருவாக்கிய உன்னதமான சமூகம் நம்மளை போன்று சொகுசாக நல்ல ஒழுக்கத்தில் முஸ்லிம் குடும்பத்தில் நல்ல ஒரு மாவோனில் வாழ்ந்த சமூகம் அல்ல. அவர்கள் காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றியது இந்த குர்ஆன் என்றால், நம்முடைய கல்புக்குள் இன்னும் இந்த குர்ஆன் வந்து சேரவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் யோசிப்போம் நம்முடைய நிலைகளை பற்றி. நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று அழைக்கும் போதெல்லாம் லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அகிமுஸ் ஸலாஹ்.